Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC தரப்புல இருந்து TNPSC குரூப் 1 prelims examinationக்கு உண்டான அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல டென்டேட்டிவான அந்த ஆன்சர் கீ எப்படி வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கிறது, நீங்க எவ்வளவு क्वेश्चन வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது, அதே மாதிரி வந்து TNPSC வெப்சைட்லயே வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க டென்டேட்டிவான ஒரு ஆன்சர் கீ வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு தற்காலிகமாக விடைக்குறிப்பு. அதுல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு, நீங்க சொல்ற क्वेश्चन வந்து ஆன்சர் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மறுப்பு வந்து தெரிவிக்கலாம். எப்படி வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்றது, அந்த கீ சேலஞ்சை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து உங்களுடைய லாகின் ஐடி யூஸ் பண்ணி எப்படி வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சிக்கே வந்து அந்த 200 கொஸ்டின்ல ஒரு 7 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து அவங்களாலே வந்து சொல்ல முடியல. இது ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது போன வாரத்துக்கு முந்தின வாரம், அதாவது லைக் வந்து ஜூன் 15ஆம் தேதி சண்டே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நடந்தது. இல்ல நிறைய மாணவர்கள் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி மெனி டைம் அட்டெம்ப்ட் பண்ணவங்களும் வந்து அப்ளிகேஷன் பண்ணி வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க நல்லபடியா. எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சு 1 வீக் அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒரு 10 டேஸ் டைம் எடுத்திருந்தாங்க. சோ அதுக்கு உண்டான ஆன்சர் கீ அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் சென்று இன்னைக்கு வந்து ஆன்சர் கீ வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க், பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் கீ வந்து வியூ பண்ணி பாருங்க. இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அபிஷியலா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு டென்டேட்டிவான கீ வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு தற்காலிகமாக வெடிக்குறிப்பு தான். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத வந்து ஆப்ஷன் அவங்களே டிக் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத அவங்களே வந்து டிக் பண்ணிருப்பாங்க. அப்படியே நீங்க 200 கொஸ்டினுக்கும் வந்து நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. இதுல கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி மற்றும் வந்து இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வந்து வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதாவது வந்து எக்ஸ்பர்ட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்றதுக்காக வந்து ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து டிசிஷன் வந்து நாங்க வந்து எடுப்போம் அப்படிங்கறதுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டிஎன்பிஎஸ்சி கமிட்டிக்கே வந்து தெரியல. சரிங்களா, அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடையாது. அதனால வெயிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ல ஒரு 7 விதமான கொஸ்டினுக்கு மட்டும் அவங்களுக்கே வந்து ஆன்சர் வந்து தெரியல அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்த 7 கொஸ்டின் தவிர மீதி இருக்கக்கூடிய 193 கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிங்கறது அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 193 கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கறத அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப லைக் எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் நம்பர் வந்து 14ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து C ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா நீங்க படிச்சது வரைக்கும் ஆன்சர் வந்து B ன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்தலாம். நீங்க சொன்னது வந்து தப்பு, நாங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் வந்து ப்ரூஃபோட நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க ஒன்ஸ் வந்து 200 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணிருங்க. கண்டிப்பா இதுல வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கறது வந்து இருக்கு. அது எப்படி வந்து கிரேஸ் மார்க் வந்து ஃபைனலா வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறது இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. சோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி யோட வெப்சைட். இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேப்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீ அப்படிங்கிற இந்த காலம்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் வித் ஆப்டிடியூட் அண்ட் மென்டலி ஆபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களால வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கறது பண்ண முடியும். அதாவது இந்த கீ சேலஞ்ச் பண்றதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இந்த மாசம் வந்து 30 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜூன் மாசம் 30 ஈவினிங் டயத்துல 5:45 வரைக்கும் உங்களால ஆன்லைன்ல வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கறது வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்மே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கீ சேலஞ்ச் அப்படிங்கறது வந்து பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ எப்படி வந்து லைவா வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கொஸ்டின் நம்பர் வந்து எத்தனாவது கொஸ்டினுக்கு நீங்க வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்க கொஸ்டின் நம்பர் 1 2 3ன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. டென்டேட்டிவா ஆனா இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் கீ இப்ப இந்த கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 14 அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும். சரிங்களா, அப்ப கொஸ்டின் நம்பர் வந்து 14 அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் போட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே இந்த இடத்துல பாட்டம்ல இருந்து அந்த ஸ்கிரீன் வந்து கட் பண்ணி காமிப்பாங்க.
ஸோ நீங்க வந்து அந்த புக்கோடைய ஆத்தர் யாரு, நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து எந்த புக்ல இருந்து நீங்க எடுத்து படிச்சீங்க, அது எந்த யூனிட்ல வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ப்ரூஃபோட நீங்க வித் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி சப்மிட் பண்ணி நீங்க சொல்ற ஆன்சர் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டோட அந்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச பட்சத்துல உங்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து கிடையாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது 1.5 மார்க் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஒரு கான்செப்ட். சோ இத பேஸ் பண்ணி தான் வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது உங்களால வந்து பண்ண முடியும். ஓகே. இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே போட்டு உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். சோ என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின் நம்பர் வந்து 14ன்னு சொல்லி இது எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். இதே கொஸ்டின் தான் நீங்க பண்ணணும்ங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து 200 கொஸ்டினையும் ஒன்ஸ் நீங்க வந்து வியூ பண்ணி பாருங்க. நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ல, நீங்க படிச்ச யூனிட்ல அவங்க வந்து தப்பா வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 90% அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான் வந்து குடுத்திருப்பாங்க. 95% வரைக்கும் கரெக்ட்டா தான் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த 5%ல மேபி ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்னா மட்டும் தான் நீங்க வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். சோ இந்த இடத்துல வந்து டு யூ வாண்ட் சேலஞ்ச் த ஆன்சர் ஃபார் த அபோவ் கொஸ்டின் சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அவங்க டென்டேட்டிவா ஆன்சர் சின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூஃப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பி அப்படிங்கறத டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புக்கோட டைட்டில் இப்போ நீங்க இந்த கொஸ்டின் வந்து எதுல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த புக்கோட டைட்டில் அந்த புக்கு வந்து யார் வந்து ஆத்தர் யார் வந்து கதை வந்து எழுதினவர் அந்த புக் வந்து யார் வந்து பப்ளிகேஷன் வந்து பண்ணாங்க எந்த இயர் வந்து பப்ளிகேஷன் ஆச்சு அந்த புக்கோட எடிஷன் நம்பர் வந்து என்ன எத்தனாவது பேஜ்ல வந்து அந்த புக்ஸ் வந்து நம்பர்ல அந்த கொஸ்டின் வந்து இருந்தது அந்த கொஸ்டினுக்கு உண்டான அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து 2-3 பேஜ்ல வருது அப்படின்னா நீங்க பிடிஎஃப் கூட மெர்ஜ் பண்ணி இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும் இது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய ரிசர்ச் டீமுக்கு வந்து கொடுப்பாங்க கொடுத்து அவங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க சொல்ற ஆன்சர் வந்து கரெக்டா ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்துல வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து கிரேஸ் மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றீங்களோ மறக்காம நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வந்து நம்ம குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கீ சேலஞ்ச் அப்படிங்கிற வந்து பண்ணுங்க சோ உங்கள நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 200 கொஸ்டினுக்கு வந்து எந்த கொஸ்டினுக்கு வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டா இருக்கும் அந்த கொஸ்டின் நம்பரையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ